இரண்டாவதாக 102வது சங்கீதம் 16வது வசனம். திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமலும் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பீர். சில சமயங்களில நம்ம சிலரை கூப்பிடுவோம், அவன் கண்டுக்காம போவான். நம்மளே திக்கற்று போயிருக்கிறோம். அந்த திக்கற்றவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். திக்கற்று போனாயோ கர்த்தர் காப்பாற்றுவார். திக்கற்று போனாயோ உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே. எனவே உங்க ஜெபம் எல்லாம் மிகவும் மதிப்பு உள்ளவைகள், மிகவும் விலையேற பெற்றவைகள். உங்கள் ஜெபத்தை ஒருபோதும் ஆண்டவர் தருவதே இல்லை. அந்த ஏழை விதவை ஓயாமல் போய் எனக்கும் என் அயலானுக்கும் இருக்கிறதான பிரச்சனையை தீர்த்து வையும் என்று சொல்லி மனுஷனுக்கு மரியாதவன், தேவனுக்கு பயப்படாதவன் ஆகிய அந்த நியாயாதிபதி இறங்கி நியாயம் செய்வான் என்று சொன்னார். இரவும் பகலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். திக்கற்றவர்களின் ஜெபத்தை அவர் தள்ளாத தேவன். தள்ளாதபடியினால்தான் அக்கினி சுவாலையிலிருந்து கூப்பிடும் பொழுதும் தேவன் அங்கே கேட்டார், அவர்களோடு கூட உலாவினார். சிங்க கிபியை தூக்கி போடும் பொழுது கூட முன்பதாக போய் சிங்கங்களின் வாய்களை தூதன் கட்டி போட்டான். காரணம் ஜெபத்தை சொல்லுங்க, ஜெபத்தை. அப்போ நம்ம ஜெபத்தை கேட்பாரா? சீக்கிரமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறும். நம்ம ஜெபத்தை அவர் கேட்கிறது. ஆதியாகமம் 21வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரையிலும் ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாரின் தோள் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவரை அனுப்பிவிட்டான். அவர் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தார். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அன்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டார். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்துக் கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார். தேவன் அவருடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவர் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீரை நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார். அவன் வளர்ந்து வனாந்தரத்தில் குடியிருந்து வில்வித்தையில் வல்லவனானான். இதனுடைய சப்ஜெக்ட் வில் வித்தையில் வல்லவன் என்கிறதான சப்ஜெக்ட்ல நான் பேசியிருக்கிறேன். அது யூடியூப்ல இருக்கு. வல்லவன் யாராருன்னா எது எதுல வல்லவன். இப்ப வில் வித்தையில வல்லவன். அப்ப இஸ்மவேலை கொடுத்து நம்ம பார்த்துருக்கிறோம். அப்போ இந்த இஸ்மவேலோடு தேவன் இருந்தார். அவனை பெரிய ஜாதி ஆக்கினார். அதுதான் முஸ்லிம் இஸ்லாமியர்கள். அப்போ பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்கிற தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க மாட்டாரா? ஆமென், ஆமென். நம்ம யாரு நம்பி இருக்கிறோமோ, நாம் நம்பினவர்கள் நம்மை கைவிட்டு இருக்கிறாங்க. ஆகாருடைய நன்மை அதுதான். ஆபிரகாமை முற்றிலுமாக நம்பினார்.
ஆபிரகாம் கைவிட்டான். யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு சொல்லி அதிகாலை வேலையில எந்திரிச்சு அப்பத்தை கொடுத்து தண்ணீரை கொடுத்து ஓடி போயிரு, இனி என் மூஞ்சில என்ன பண்ணாத, முழிக்காத, தொட்டு விட்டான். இவர் பேசவா வனாந்தரத்துல போறான். வனாந்தரம்ன்றதுல ஒண்ணுமே இருக்காது. அங்கே தண்ணீர் கொண்டு போன தண்ணீர் முடிஞ்சு போச்சு, தீர்ந்து விட்டது. பிள்ளை தாகத்தினால் துடிக்கிறான். இனி நாம் வாழ முடியாது என்று சொல்லி தன்னுடைய பிள்ளை துடிப்பதை இவரால் பார்க்க முடியாமல் ஒரு செடிகளை கீழே போட்டு அம்பு பாயிர தூரத்துல போய் இவனும் சத்தம் விட்டு அழுகிறான். எதுக்காக அழுகிறா? என் புள்ள சாக போகுது, என் புள்ள சாக போகுது. சில சமயங்களை நீங்க பார்க்கும் பொழுது வெயில போயிட்டு வரும் பொழுது தொண்டையெல்லாம் என்ன பண்ணிடும், வறண்டு போயிடும். வெயிலுக்கு போனாதான் நிழலில் அருமை தெரிகின்றது போல இந்த வெயிலில் வனாந்தரத்துல தாகத்தினால் துடித்துக் கொண்டு என் பிள்ளை சாவதை நோக்கி நினைத்து இந்த அம்மா கதறுகிறாள். பிள்ளை ஒரு பக்கம் கத்துது, இந்த அம்மா ஒரு பக்கம் கத்துது. ரெண்டு கத்தரையும் கத்துற பார்க்கிறா. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நினைச்சு எந்தெந்த நேரத்துல ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுக்கிறீங்களோ அதெல்லாம் கத்தரை கேட்டுட்டு இருக்காங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல கர்த்தரை நோக்கி கூப்பிட்டுட்டே தான் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு ரட்சகனாகி மோசையை எழுப்பினார், ஒரு விடுதலையை கொடுத்தார். அவங்க வாழ்க்கையில சமாதானம் வந்துச்சு. அதுபோல நமது வாழ்க்கையிலும் சமாதானத்தை கர்த்தர் தருவார். அந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஜெபத்தை கேட்கிறார். 65 தான் படிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்திலே வருவார். மாம்சமான யாவரும். சாலமோனுடைய ஜெபத்தில் கூட அப்படிதான். இந்த ஆலயத்தை நோக்கி யார் யாரெல்லாம் எங்க இருந்து கூப்பிட்டாலும் தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு பதிலை தருவீரார். அப்ப திக்கற்று போனவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார். திக்கற்று போனவர்களின் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.